பாவம் சோழன் இப்படியா பண்ணுவாரு சேரன். இதுல பாண்டி வேற கூட்டணி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில சேரன் சோழனை நம்பவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுமா? அவரை சிக்கல இருந்து காப்பாத்தினது யார் தெரியுமா? சோழனை தான் கல்யாணம் மாப்பிள்ளன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணுடைய போலீஸ் சித்தப்பா மடக்கி பிடிக்க, நல்ல வேளை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகாம நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் வச்சு கேட்க அந்த பொண்ணு உண்மையை சொல்லாம அழுதுகிட்டே இருக்க, சோழன் நான் டிரைவர் சார், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல அவங்க எதுவுமே கேட்காம அடிக்கிறாங்க. சோழனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. ஏற்கனவே சோழன் நிலாவை போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணதும் 5 லட்ச ரூபா டிராவல்ஸ்லேருந்து திருடினதும் அவங்களுக்கு தெரிய வருது. சோழனுடைய இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகிட்டே தான் போகுது. அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொன்னாலும் இந்த தப்பையும் அவர் பண்ணியிருப்பாருன்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. முதல்ல ஃபேமிலியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சேரன், பாண்டியன், நிலா 3 பேர் வர்றாங்க. சோழன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த போலீஸ் நம்பவே இல்லை. நான் தான் கையும் கழுவுமா பிடிச்சேனே, ஏற்கனவே அவன் கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்ல நிலா நான் சோழன் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ் சித்தப்பா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க நிலா. நான் இப்படி பண்ணியிருப்பேன், நீ நம்புறியா அப்படின்னு சோழன் கேட்க, உங்களை நம்பாமல நான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அப்புறம் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நிலா உள்ளே போய் அந்த பொண்ணை பார்த்து, உனக்காக ஒருத்தர் இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காரு, நீ இன்னும் உண்மையை சொல்லாமல் உன் வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றிட்டு இருக்க, என்ன பொண்ணு நீ? நீ எப்படினாலும் இப்போ தான் மாட்டிக்கிட்டல, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உன்னுடைய லவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு பதில் சொல்லவே இல்லை. உடனே நிலா வந்து டிராவல்ஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி, காலையில் சோழனுக்கு ஒரு சவாரி கொடுத்தீங்களே, அதை புக் பண்ணது யார் அப்படின்னு கேட்க, அந்த பையன் பேர் ரமேஷ்மா, ஒரு காலேஜ் பையன், அந்த பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் நீங்கள் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பீங்கல்ல, ஃபோட்டோ வந்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை ஏன் ஃபோனில் எடுக்கல, அந்த பொண்ணு ஃபோனில் தான் இருக்குதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஃபோனை எடுத்து வந்து காமிச்சா ரமேஷும் அந்த பொண்ணு மாலை மாற்றிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க வீடு ஃபுல்லாக காண்டாகிறாங்க. அப்புறம் சோழனை பார்த்து, சாரிப்பா தெரியாமல் நடந்துச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்ல சோழனுக்கு தான் மனசே ஆறலை. பாண்டியும் சேரனும் நம்பவே இல்லை சோழனை. 2 பேரும் போலீஸ் விசாரிக்கும் போது, ஏன்டா அப்படி பண்ண, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு போலீஸ் முன்னாடியே வேற சொல்கிறாங்க. நிலா மட்டும்தான் நம்பினாங்க. சேரன் வேற அதில் போலீஸ்கிட்ட, இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. இது சோழன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நிலா அவர் மேலே வச்ச நம்பிக்கையை கூட பாண்டியும் சேரன் வைக்கலன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீட்டில் போய் நீங்கள் பெரிய சண்டை ஒன்று இருக்குன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.